இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு எதிராக நிற்கக்கூடிய வாலிபர்கள் பல குழுக்களாக, மதவாத குழுக்களாக எழும்பி நின்று நமக்கு எதிராக போராடி அடிக்க வரும்போது நாம அந்த குழுவின் பேரை தான் சொல்றோம், இவங்க அடிக்கிறாங்க அவங்க அடிக்கிறாங்கன்னு சொல்லி. ஆனா அது உள்ள இருக்கிற வாலிபர்கள் யார் தான்? தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள் தான். அவர்களும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தான், தேவ சாயலாய் படைக்கப்பட்டவங்க தான். ஆனால் அவர்கள் இப்பொழுது இருக்கிற இடம் எங்க இருக்கு? கோலியாத்தின் கையில் இருக்கிறாங்க. இதே மாதிரி தான் நீங்களும் நானுமே இருந்தோம் ஒரு காலத்துல. இப்ப அந்த பட்டயத்தை எடுத்து தாவீது கைக்கு அந்த பட்டயம் வரணும். தாவீது கைக்கு வந்தாதான் அதை வச்சு கர்த்தர் யாரை வீழ்த்த விரும்புறாரு? கோலியாத்தையே வீழ்த்த விரும்புறார். பிசாசின் ராஜ்யம் உடைக்கப்பட வேண்டுமானால் ஆண்டவர் நினைச்சார்னா தேவ தூதர்களை வச்சு நிமிஷத்துல என்ன பண்ணிடுவாரு? இந்த பூமியை நிர்மூலம் பண்ணி அழிச்சு ஒழிச்சு புதிய பூமி புதிய வனம் உண்டாக்கிடுவார். ஆனா கர்த்தர் விரும்புறது என்ன தெரியுமா? என்னுடைய பட்டயம் ஒன்று கோலியாத்தின் கையில்